வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமையல் பக்கம் போய் ப்ரான் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய லாஸ்ட் மினி விலாக் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் அம்மாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர வழியில் நானும் அம்மாவும் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து அந்த ப்ரான் வாங்கியிருந்தோம். ஸோ ப்ரானை நல்லா கழுவி வச்சுருக்காங்க அம்மா. ஸோ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தென் ஆயில், கடுகு, சோம்பு, வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. தென் கறி லீஃப், டொமேட்டோ ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அம்மா வந்துட்டு நாங்கள் எப்போவுமே சால்ட் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு தான் வச்சுருப்போம். சால்ட் அப்படியே போட மாட்டோம். ஸோ அதை வந்துட்டு அம்மா ஊற்றிருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தென் நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரானை வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ அம்மா வந்துட்டு அது கூட ஒரு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. இது என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அது ஏன் க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதையும் போட்டுட்டு மணத்துக்காக பிரியாணி லீஃபையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லீஃபோட நேம் என்னென்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு இது பிரியாணி லீஃப்னு தான் சொல்லுவேன். ஸோ அதையும் போட்டுட்டு சில்லி பவுடர், ஜீரகம், மல்லிப்பொடி, தென் மஞ்சள் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ ரொம்ப வத்துற மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ப்ரான் கறி ரெடி. யம்மி. ஸோ இப்போ சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இன்னொரு மினி விலாகில் உங்களை வந்துட்டு நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பாய்.